வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா சொன்ன விஷயத்தை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஆடி போனது மட்டும் இல்லாமல் பாக்கியா ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணம் வேண்டாம், நான் எவ்வளவோ சொன்னேன், என்னோட பேச்சை கேட்காம நீ கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ 2 பசங்களோட வாழ்க்கையும் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது பார்த்தியா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பாக்கியாவை ஃபோக்கஸ் பண்ணி கேட்க உடனே தாத்தா வந்து ஈஸ்வரி இதை பேசுறதுக்கான நேரம் இதுதானா, இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எழில் அமிர்தா வீட்டில் இல்லை, எங்கேயும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த டைமில் கணேஷ் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் வரலையே இவ்வளோ நேரம் ஆகியும், ஒருவேளை அமிர்தாவை வெளியில் பார்த்து அமிர்தா கூட போயிட்டுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வருது. உடனே நம்ம செலியன் என்ன பண்ணுறேன்னா, சரி இருங்க, நான் எதுவாக இருந்தாலும் எழிலுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் வந்து ஃபோன் எடுத்து எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எழிலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியுதில்லை. ஏன்னா கண்டிப்பாக கணேசன் நேராக வீட்டுக்கு தான் வருவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. நம்ம எழில் ஃபோனை எடுத்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசுறதை பார்த்ததுமே நம்ம செலியன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தேகம் வந்துடுது. எழில் எங்கடா இருக்க, அமிர்தாவை கூட்டிகிட்டு உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எழில் வந்து நில குலைஞ்சு நம்ம செலியன் கிட்ட பேசுறதை எல்லாராலையும் உணர முடியுது. உடனே கணேஷ் அங்கே வந்துட்டானா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கேட்க ஆமாம் அப்படிங்கிற பதிலை நம்ம எழிலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை கையாள போகிற விதம் எப்படி அப்படின்னு தெரியாமல் அவங்க எல்லாரும் திகைச்சு போய் நிற்க உடனே நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ அமிர்தாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எழில் வீட்டுக்கு அமிர்தாவை கூட்டிட்டு வர விடுவார நம்ம கணேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க அந்த இடத்துல. ஏன்னா தன்னோட மனைவி தன்னோட பிள்ளை என்னோட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குறிக்கோளோட நம்ம கணேஷ் இருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கோபி பாக்கியா ராதிகா வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் நம்ம கணேஷ் ஒத்து வருவாரா, இவங்க எல்லாரோட முடிவையும் தாண்டி நம்ம அமிர்தா இந்த இடத்துல ரொம்ப பெரிய குற்றவாளியாக நிற்கிற இடத்துல நிற்கிறாங்க. ஒரு பக்கம் தன்னை ஏற்றுக்கிட்டு நம்ம எழிலோட வாழ்க்கையில் விட்டு போனோம் அப்படின்னா எழில நம்ம ஏமாத்துறதா ஆயிடும். இன்னொரு பக்கம் தன்னோட புருஷன் உயிரோட வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் அமிர்தா ரொம்பவே மனக்குழப்பத்தோடு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.